குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். அன்பார்ந்த சென்னை ஊடக சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கு அக்டோபர் 2ஆம் தேதி மகாத்மா காந்திஜி அவர்களுடைய பிறந்த தினம். மகாத்மா காந்திஜி அவர்கள் உள்ளூர் பொருள்களை, காதி பொருள்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பது அவர் மக்களுக்காக அவர் சொல்லி கொண்டிருந்தார்கள். அவருடைய வழியில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒவ்வொரு வருடமும் கூட அக்டோபர் 2ஆம் தேதியில் அனைவரும் காதி பொருள்களை வாங்க வேண்டும் என்ற ஒரு நாட்டுக்கு அறைகோல் விடுத்ததன் மூலமாக இப்போ ஒவ்வொரு வருடமும் காதியினுடைய உள்ளூர் பொருட்களினுடைய, உள்ளூர் தொழில்நுட்ப கலைஞர்களுடைய பொருட்களினுடைய விற்பனையானது அதிகரித்து வருகிறது. ஒவ்வொரு வருஷமும் கூட இந்த போன வருஷம் கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு மேலே வியாபாரம். இந்த வருஷம் இன்னும் அதிகமான வியாபாரம். ஏன்னா மக்கள் உள்ளூர் பொருள்களை, குறிப்பாக நம்மளுடைய உள்நாட்டு நெசவாளர்களை, உள்நாட்டு கைவினைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக நாம் காதி பொருள்களை வாங்கி அவர்களை ஊக்குவிக்கின்ற விதமாக இன்றைக்கு அக்டோபர் 2ஆம் தேதி அன்றைக்கு மகாத்மா காந்திஜி அவர்களுடைய பிறந்த தினத்தில் இன்றைக்கு காதி பொருள்கள் வாங்குவதற்கு இங்கே வந்திருக்கிறோம். அதேபோல் இன்றைக்கு மரியாதைக்குரிய திரு லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய பிறந்த தினமும் கூட இன்றைக்கு காலையில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற மைய மண்டபத்தில் மரியாதைக்குரிய திரு காந்திஜி அவர்களுக்கும், மகாத்மா காந்திஜி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய திரு லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுக்கும் அங்கு பாராளுமன்ற மைய மண்டபத்தில் இன்றைக்கு அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நாம் தமிழகத்தில், இந்தியா முழுவதும் விஜயதசமி, ஆயுத பூஜை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆயுத பூஜை, விஜயதசமி அன்று நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும், நல்ல வெற்றியை குறிக்கின்ற விதமாக இந்த விஜயதசமியானது நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆர்எஸ்எஸ் இதே விஜயதசமி அன்று 1925 தொடங்கப்பட்டது. இன்றைக்கு 100வது ஆண்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் அனைத்து பகுதிகளிலுமே கூட ஒரு மிகப்பெரிய அளவில் தங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மலைவாழ் மக்கள் மத்தியிலாகட்டும், அல்லது சமூக நீதியை போற்றுவதமாக ஆகட்டும், சமாஜிக் சமரஸ்தா என்று சொல்லக்கூடிய சமூக நீதியை போற்றுவதாகட்டும், அல்லது கல்வி, பண்பாடு, கலாச்சாரத்தை போற்றுவதாகட்டும், அல்லது பேரிடர் காலங்களில் முதல் முன்கள பணியாளர்களாக நின்று பணி செய்வதாகட்டும். நமக்கெல்லாம் தெரியும், நாம் இங்கே சுனாமி நேரத்தில் இங்கே சென்னை, நம்ம கடற்கரை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் ஒரு பெரிய இழப்பு நடந்தது. அந்த நேரத்தில் முன்கள பணியாளர்களாக நின்று நமக்கு அந்த இடத்துல தொண்டு செய்தது நம்மளுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய பல்வேறு பிரிவுகள், பல்வேறு துறைகளில் இன்றைக்கு நாடு விக்சித் பாரத், வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி நாம் நடையெடுத்து வைக்கின்றோம். அந்த வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி செல்வதற்கு ஆர்எஸ்எஸ் தன்னுடைய பங்கை கொடுத்து கொண்டிருக்கிறது, தன்னுடைய வழியை கொடுத்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் கூட நேற்றைக்கு ஆர்எஸ்எஸ் 100வது நினைவை முன்னிட்டு நேற்றைக்கு ஒரு கமான்ஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாம்பை வெளியிட்டு நேற்றைக்கு உரையாற்றியிருந்தார்கள். இன்றைக்கு கூட அனைத்து பத்திரிகைகளும் கூட ஒரு ஆர்டிக்கல், கட்டுரை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டினுடைய சேவை, குறிப்பாக ஜாதியை ஒழிப்பதற்காக, குறிப்பாக தீண்டாமை ஒழிப்பதற்காக ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து எப்படி பணி செய்து கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு அவருடைய கட்டுரையில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். சகோதரர்களே, ஒரு இயக்கம் 100 ஆண்டுகளை கடந்து ஒரு இயக்கம் 100வது ஆண்டை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இயக்கம் பல்வேறு சாதனைகளை செய்து கொண்டிருக்கின்ற இயக்கம், பல்வேறு பணிகளை, குறிப்பாக மக்களுக்கு தொண்டு செய்வதோடு கல்வி, கலாச்சாரம், பண்பாடு,
அதை மேம்படுத்தும் விதமாக நாடு தான் முக்கியம், இந்த தேசம்தான் முக்கியம், இந்த நாட்டினுடைய வளர்ச்சி தான் முக்கியம் என்று கடந்த ஆண்டுகள் தொடர்ந்து இந்த பணி செய்து கொண்டிருக்கின்ற ஆர்எஸ்எஸ் 100வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அனைவருக்கும் விஜயதசமி தின நல்வாழ்த்துக்களை உங்கள் மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல ஆர்எஸ்எஸ் பற்றி திரு ஸ்டாலின் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆர்எஸ்எஸ்னுடைய பங்களிப்பு என்ன, ஆர்எஸ்எஸ் இந்த தேசத்தை கட்டமைப்பதற்காக என்னென்ன தியாகங்கள் செய்திருக்கிறார்கள், இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய பங்கு என்ன என்பதை நான் வேணாலும் அவருக்கு ஒரு புஸ்தகத்தை அனுப்பி வைக்கிறேன். அவர் ஆர்எஸ்எஸ்ஸை படித்து ஆர்எஸ்எஸ்னுடைய பங்களிப்பு, ஆர்எஸ்எஸ்னுடைய சேவை அவர் நிச்சயமாக படித்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அவருக்கு யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க, தப்பாக எழுதி கொடுத்துருக்காங்க, அதை அவர் விட்டுட்டு உண்மையாலும் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். சார், கரூர் விவகாரத்தில் பிஜேபியின் குரலாக விஜய் செயல்படுகிறான்னு சொல்லி திருமாவளவன் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டை முன்வைக்கிறார், எப்படி பார்க்குறீங்க? அண்ணா, கரூர் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம். நாமெல்லாம் இன்னும் அதிலிருந்து மீண்டு வராமல் இருந்து கொண்டு இருக்கிறோம். இதில் நான் அரசியல் எதுவுமே கருத்து சொல்ல விரும்பலை. நாம் அனைவரும் பாதிக்கப்பட்ட மக்கள். அன்றைக்கி நானும் மாண்புமிகு நிதியமைச்சர் மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் நாங்கள் கரூருக்கு போயிருந்தோம். கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தோம், ஹாஸ்பிட்டலில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தோம், உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கன்சர்ன், அவர்களுடைய இரக்கத்தை, அவர்களுடைய அந்த மக்கள் மேலே வைத்திருக்கிற பரிவை அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டோம். இதில் நான் அரசியல் பேச விரும்பலன்னா. ஆனால் அது தனி அண்ணா, 8 பேர் கொண்டது எம்பிக்கள் குழு. நாங்கள் பிரதமரினுடைய நான் முடிச்சிடுறேன். நாங்கள் 2 பேரும் எங்கள் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எங்களை அனுப்பி வச்சாங்க. அரசாங்கத்தின் சார்பில், என்னுடைய சார்பில் நீங்கள் மக்கள் கூட இருக்கணும் அப்படின்றதுக்கு நாங்கள் போயிருந்தோம். அதே போல் 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு நட்டாஜி அவர்கள் குழுவை அமைத்திருந்தார்கள். அந்த குழு பார்வையிட்டு போயிருக்கிறார்கள். அந்த குழுவுடைய தலைவர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே அந்த ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. இல்லை, நான் அது குழு என்ன சொல்கிறதுன்னு பார்த்து கட்சி முடிவு எடுப்பாங்க, மேலிடம் முடிவு எடுப்பாங்க. பாஜக தன்னுடைய கொள்கை எதிர்ன்னு விஜய் சொல்றாரு. ஆனா விஜய் இயக்குறதே பாஜக தான் சொல்லிட்டு திருமாவளவன் கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நான் இந்த நேரத்தில் நம்ம அரசியல் பேச வேண்டாம்னா, பாவம் விஜய் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடரில் இருக்கிறார் அவரும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம அரசியல் பேசுவதை அனைவரும் தவிர்ப்பது நல்லது. அண்ணா, நான் இப்போ தான் சொன்னேன், இதில் நான் எதுவும் அரசியல் பேச விரும்பலை, எதுவும் கருத்து சொல்ல விரும்பலை. நேரம் வரும்போது நிச்சயமாக நம்ம பேசுவோம். Rahul Gandhi delivering a lecture in Colombia targeting Narendra Modi government. He said a democratic system provide a place for everyone, but right now the democratic system in India is under attack from all sides. He is criticizing Narendra Modi. He is in Colombia, Rahul Gandhi. See, the Rahul Gandhi's habit, how he is going out of country, he is criticizing to the Prime Minister, is not at all a good leader. It's not considering as a good leader. You whatever you speak inside in the country. If you go outside of the country, you are speaking, that is not at all fair. It can't be justified. நிச்சயமாக குற்றவாளிகள் மேலே கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். அவர்கள் மேலே கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இன்னும் போனால் திருவண்ணாமலையில் காவல்துறையும் சரி, மாவட்ட அந்த உள்ளூர் நிர்வாகமும் சரி, இன்னும் அதிகமான பாதுகாப்பு மக்களுக்கு அங்கே நாளுக்கு நாள் பக்தர்கள் 1,00,000க்கு மேற்பட்ட பக்தர்கள் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க முன்வர வேண்டும். அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் இதையெல்லாம் கவனம் கொடுக்க வேண்டும். சார், அந்த 2 காவலர்களையும் பணியிலிருந்து நீக்கி டிஜிபி உத்தரவு பிறப்பித்திருக்காரு. இந்த பணியிலிருந்து நீக்கிறது மட்டும் இல்லை, அவங்க மேலே சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். அவர்களை கைது செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு சகோதரி ஆந்திராவிலிருந்து நம்மளை நம்பி இங்கே கோயிலில் சாமி கும்பிடுக்கிறது வந்திருக்காங்க. அவர்களை மேலே ஒரு பலாத்கார பிரயோகம் என்பதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நன்றி அண்ணா.